மெய்யன்பர்களே, ஒளிநெறி மார்க்கத்தை பற்றி நம்ம இதுவரையிலும் பார்த்தோம், சிந்தனை பண்ணணும். ஒளிநெறி மார்க்கங்கிறது என்ன? நம்ம சித்தர்களுடைய முயற்சிகளை பார்த்தோம். நமக்காக தான் அவங்க முயன்றிருக்கிறாங்க. நம்மளை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் ஆயிரக்கணக்கான போதனைகளையும் புத்தகங்களையும் எழுதி அதை இப்படியெல்லாம் ஒரு சிலை வடிவங்கள்லையும் மொழியில் உள்ள சொற்களுக்குள்ளேயும் செயல்முறைகளையெல்லாம் பழக்க வழக்கங்களில் பல்வகையில் இந்த நெறியை புதைச்சி வச்சு நம்மலாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. இப்போது இந்த நெறியை இந்த ஒளிநெறி பீடம் மக்களுக்கு வழங்குறதுக்கு, அதை தொகுத்து வழங்குறதுக்கான முயற்சியை செய்து கொண்டு இருக்கிறது. சரி, இந்த ஒளிநெறி நெறியை ஏற்றுக்கொண்டு நான் என்னை மாற்றி அமைத்து கொண்டு ஒரு மேலான வாழ்க்கையை அடைய வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, போதனைகள் பெருகி கிடக்கின்றன, போதிப்பவர்களும் பெருகி இருக்கிறார்கள். அது ஒன்றும் குறைவாக இல்லை இல்லையா? அந்த போதனையை ஏற்றுக்கொண்டு இயங்கி போதனை நெறியில் பயன்பட்டு பண்பட்டு மேலான நிலையை அடைகின்ற மனிதர்கள் தான் காணவில்லை. அப்போ மனிதன் அந்த உயர்ந்த நெறியை தெரிந்து வைத்திருந்தால் கூட பயன்படுத்த முடியாமல் போனதற்கு காரணம் என்ன? பலருக்கு நெறி தெரியும், நிறைய புத்தகங்களை படிச்சிருப்பாங்க, போய் எங்கேயாவது உபதேசம் வாங்கியிருப்பாங்க, தீட்சை வாங்கியிருப்பாங்க, அந்த உயர்ந்த நெறிகள்லாம் தெரியும். ஆனால் அவங்களுக்குள்ள அந்த வளர்ச்சி இருந்திருக்காது. புரியுதா? அப்போ போதனைகள் இருக்கின்றன, அதை ஏற்றுக்கொண்டு இயங்குகின்ற மனிதர்களை காணவில்லை. ஏன் அப்படி அப்படின்னா, ஏன் ஏற்றுக்கலை? எல்லாரும் ஆசைப்படுறாங்க. இன்றைக்கி பாருங்கள், ஆன்மீக நாட்டம் இல்லாதவங்களாக இருக்காங்க. என்ன ஆன்மீக அமைப்புகளை கூட்டம் நிரம்பி வழியிலையா? அதனால் எல்லோரும் ஆன்மீக நாட்டம் உடையவங்களாக தானே இருக்காங்க. அப்போ போதனை நெறி இருக்குன்றீங்க, ஆன்மீக நாட்டம் உடையவங்களும் இருக்காங்க, ஆனால் பண்பு வளர்ச்சி இல்லைங்கிறீங்களே, ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தான் நான் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகங்கிற அந்த ஒரு கலை புரிந்து கொண்டு அந்த கலையை ஏற்றி இயங்குவதற்கு ஒரு தகுதி தேவைப்படுகிறது, ஒரு பக்குவ நிலை தேவைப்படுகிறது. அந்த பக்குவ நிலை நம்ம அடையாத வரை ஆன்மீகம் நமக்கு வெறும் நினைவு குறிப்புகளாகவும் பாடங்களாகவும் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருப்பே தவிர நம்முடைய வாழ்க்கைக்கே பயன்படக்கூடிய ஒன்றாக மாற வேண்டும் என்றால் அதை பயிலுதல் வேண்டும். பயில வேண்டும் என்றால் பயிலுவதற்கான ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதியை தான் இந்த இறைநிலை தவம் என்ற புத்தகத்தில் நம்ம விரிவாக ஆராய்ஞ்சிருக்கிறோம். அதில் பாருங்கள், அதில் 5 பயிற்சியை நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த 5 பயிற்சிகளை நீ செஞ்சால் போதும். 5 பயிற்சிகளை சரியாக செஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு எந்த தவத்தை பயின்றாலும் உங்களுக்கு அது பயனளிக்க ஆரம்பித்து விடும். அதே போல் வாழ்வியலே மாறி அமையும், ஒரு நிறைவான மகிழ்வான வாழ்க்கையாக மாறி அமையும். இந்த 5 பயிற்சிகள் செய்தால் போதும். அப்பொழுது தான் நீங்கள் விலங்குத்தன்மையிலிருந்து விடுபட்டு மனிதத்தன்மைக்கு உயர்கிறீர்கள். அதற்கு பிறகு மாமனிதத்தன்மை போதனையால் உயர்த்திவிடும். போதனை என்பது மாமனிதத்தன்மை ஆக்குவதற்காக இருக்கின்றது. புரியுதா? போதனைகள் எதுக்கு இருக்குது? மாமனிதன் தன்மையை ஆவதற்காக போதிக்கப்பட்டிருக்கின்றன. மனிதர்கள் விலங்குத்தன்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது என்னென்னா அந்த போதனை அவர்களுக்கு பயன்படாமல் போய்விடுகிறது. மனிதத்தன்மைக்கு உயர்ந்தால் தானே மாமனிதத்தன்மையை பயில முடியும். அந்த மனிதத்தன்மைக்கு உயர்த்துவதற்கான ஒரு பயிற்சியை தான் இந்த புத்தகம் விளக்கி கூறுகிறது. அந்த பயிற்சி என்ன என்பது புத்தகத்தில் விரிவாக விளக்கி இருந்தாலும் நான் இந்த ஒளிப்பழையின் மூலமாக ஓரளவுக்கு சிறிது விளக்கி சொல்ல நான் முயல்கிறேன். இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அந்த புத்தகத்தை நீங்கள் விரிவாக ஆராய்ந்து தெளிவுபெற வேண்டும். அந்த புத்தகம் ஒரு பாடநூல் போல் எழுதப்பட்டிருப்பதால் நீங்கள் முதல் முறையை படித்த உடனே புரிந்து கொள்ள முடியாது. திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். ஒரு 4 பேர் சேர்ந்து புத்தகத்தை படித்து அந்த புத்தகத்தில் உள்ள செய்திகளை பரிமாறிக்கொண்டு தெளிவு பெற முயல வேண்டும். ஆக அந்த பயிற்சிகளை சரியாக நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு அந்த புத்தகத்தை படித்த உடனே அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் திரும்ப திரும்ப படிக்கும்போது கண்டிப்பாக மிக மிக எளிமையாக்கப்பட்டு தான் தரப்பட்டிருக்கிறது அந்த புத்தகம். இப்போ பயிற்சி என்பது என்ன என்பதை பற்றி இப்போ நாம் ஒரு சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். பொதுவாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயங்கி கொண்டிருக்குது இல்லையா? அது ஒன்றும் தானாகலாம் ஒன்று இயங்கிடல. எதுவுமே எந்த ஒரு அசைவும் தானாக அசைந்து விடுவதாக நம்ம நினைக்கிறது தப்பு.
ஒவ்வொரு அசைவுக்குமே விதிகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை அசைவுகளுக்குமே இயற்கையானது விதிகளை வகுத்து வைத்திருக்கிறது. அந்த விதியை மீறி எதுவுமே அசைந்து விட முடியாது. அந்த விதிகளே தான் நம்ம தொகுத்து ஒளிநெறி வேதம் என்ற பெயரிலே நாம் புத்தகங்கள் தொகுத்து வருகிறோம். அந்த விதிகளுடைய விளக்கங்களை அதில் பல விதிகள் பொது விதியாக இருக்கின்றன. தனிப்பட்ட முறையில் சில விதிகள், அதாவது பூனைக்குன்னு ஒரு விதி, மாமரத்துக்குன்னு ஒரு விதி, அணுக்கள்லேயே ஹைட்ரஜன் அணுக்குன்னு ஒரு விதி, ஆக்சிஜன் அணுக்குன்னு ஒரு விதி, இப்படி விதிகள் அந்த இயக்கங்களுடைய அமைப்பு வேறுபாடுகளுக்கு ஏற்ப பல்வேறு விதிகள் வகுக்கப்பட்டிருந்தாலும் எல்லா இயக்கங்களையும் சமநிலைப்படுத்துகின்ற பொதுமைப்படுத்துகின்ற சில விதிகள் இருக்கின்றன. புரியுதா? அப்படிப்பட்ட விதிகளில் பல விதிகள், அதுலேயும் பல விதிகள் இருக்கின்றன. எல்லா இயக்கங்களுமே பொதுவாக ஒரு ஒன்று சொல்கிறேன். இப்போ எல்லா இயக்கங்களுமே தோன்றுகின்றன, இயங்குகின்றன, ஒடுங்குகின்றன. இது எல்லா இயக்கங்களும் பொதுவான விதி தானே. எல்லா இயக்கங்களுமே வளர்கின்றன, மாறி அமைகின்றன, புதுப்பித்துக் கொள்கின்றன, பயன் தூக்கின்றன. இதெல்லாம் எல்லா இயக்கங்களுக்கும் உரிய பொதுவான விதி. அதுபோல் ஒரு பொதுவான விதியை இப்போ நாம் இந்த பயிற்சிக்கு சம்பந்தமான, இந்த அடிப்படை பயிற்சிக்கு சம்பந்தமான ஒரு பொது விதியை நான் எடுத்துக்கொள்கின்றேன். அந்த பொது விதி என்னவென்றால், இயங்குகின்ற அனைத்துமே 3 மையங்களை கொண்டிருக்கின்றன. இயங்குகின்ற அனைத்துமே 3 மையங்களை கொண்டிருக்கின்றன. இயங்குகின்ற அது இயக்க நிலை மையம். இயங்குகின்ற அது, நாம் எது இயங்கிக் கொண்டிருக்கிறதா பார்க்கின்றோமோ அது இயக்க நிலை மையம். அது தானாக இயங்கிவிட முடியாது. அதற்குள் அதை இப்படி தான் இயங்க வேண்டும், இப்போதுக்கு மேலே இந்த எல்லையை தாண்டி இயங்கிவிடக்கூடாது என்று அதை கட்டுப்படுத்தி உள்ளினின்று இயக்கி கொண்டிருக்கிற ஒரு மையம் இருக்கிறது. அதுதான் அந்த இயங்கு மையத்துக்கான தூண்டல் மையம். அந்த தூண்டல் மையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இயங்கும் நிலையாகிய இயங்கு மையம் இயங்கும் பொழுது இயங்குதல் என்று தனியாக இயங்கிட முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு இயக்கமே தனித்து இயங்க முடியாது. இன்னொரு இயக்கத்தோடு தொடர்பு கொண்டு தான் இயங்க வேண்டும். தனித்த இயக்கம் என்பது கிடையாது. தொடர்பு இல்லாமல் இயங்க முடியாது. ஆகையினால் அந்த செயல்நிலை மையமாகிய இயங்கு மையம் தொடர்பு கொள்ளுகின்ற சார்போடு தொடர்பு கொள்கின்ற ஒரு மையம் உருவாகிறது அல்லவா, அதை தொடர்பு நிலை மையம் என்று கூறுகிறோம். இப்போ தூண்டல் நிலை மையம், செயல்நிலை மையம், தொடர்பு நிலை மையம் 3 மையம் உருவாகிடுது. புரியுதா அந்த இடம் நான் சொல்கிறது? தூண்டல் நிலை மையம் என்பது மூல முதல் மையமாக இருக்கும். ஒரு இயக்கத்துக்கு ஆதி மூல மையமாக இருக்கும். அப்புறம் செயல்நிலை மையம்ங்கிறது அந்த இயக்கத்தினுடைய இயல்புத்தன்மை உடையதாக இருக்கும். ஒரு இயக்கத்தின் இயல்புத்தன்மைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது செயல்நிலை மையத்துக்குரியதாக இருக்கும். அந்த இயல்புத்தன்மையை கட்டுப்படுத்தி இயக்கக்கூடிய தூண்டல் உள்ளே இருக்கும். அது தூண்டல் மையம். இந்த இயல்புடைய அந்த இயக்கமானது அடுத்துள்ள இயல்புடைய இயக்கத்தோடு தொடர்பு கொண்டு இயங்குகின்ற ஒரு நிலைக்கு வரும்பொழுது அந்த தொடர்பு மையங்கிறது தான் நம்ம தொடர்பு நிலை மையம்னு சொல்கிறோம். இந்த 3 மையங்கள் புரியுதா உங்களுக்கு? இந்த 3 மையங்கள் இல்லாத ஒரு இயக்கம் கிடையாது. பொதுவாக இப்பொழுது நான் இந்த ஒலிப்பேழையில் பேசி கொண்டிருக்கின்றேன். அதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு செயலை செய்யும்பொழுது நீங்கள் செயல்நிலை மையம். ஒளிப்பேழையில் பேசுகின்ற பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் செயல்நிலை மையத்தில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய செயலை செய்வதற்கு நான் இப்பொழுது உங்களுக்கு தொடர்பு மையமாக இருக்கின்றேன். என்னுடைய ஸ்பீச், என்னுடைய சொற்பொழிவு உங்களுக்கு தொடர்பு மையமாக இருக்கிறது. கேட்டுக்கொண்டே இருக்கும்பொழுது உங்களுக்குள்ளாக ஒரு தூண்டலானது உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. இதை நன்றாக கவனி, இது ஒரு பரவாயில்லை, இது முக்கியமான விஷயம், இதை கவனத்தில் வைத்துக்கொள், இது சரியாக புரியவில்லை, இதை திரும்ப கேட்க வேண்டும் என்றெல்லாம் உள்ளிருந்து ஒரு குரல் உங்களுக்குள்ளே கேட்டுக்கொண்டிருக்கிறதவா இல்லவா? அதுதான் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற செயல் மையமாகிய உங்களுக்கு உள்ளிய தூண்டல் மையம். உருவாயிடுச்சா இல்லையா? 3 மையம் இருக்கா இல்லையா? இப்படி தான் எல்லா இயக்கங்களுக்கும் 3 மையங்கள் இருக்கின்றன. ஒரு பூனையை எடுத்துக்கொண்டால் நாம் பார்க்குற பூனை இயக்கங்கிறது அதனுடைய செயல்நிலை மையம். அந்த இயக்கத்துக்குள்ளற அது பூனை தன்மையை மட்டும் வெளிப்படுத்த முடியாக, பூனைக்கென்று இயல்புகளை மட்டும் வெளிப்படுத்த முடியாத கட்டுப்படுத்தி அதை இயக்கி கொண்டிருக்கின்ற ஒரு மையம் உள்ளே இருக்கின்றது. அதுதான் அதனுடைய தூண்டல் மையம். பூனை தொடர்பு கொண்டு சாப்பிட்றது, வெளியில் போகிறது, சுவாசிக்கிறதும் தொடர்பு மையம் தானே. காற்றுங்கிற சார்போடு தொடர்பு கொள்வது தான் சுவாசிக்கிற தொடர்பு மையம். அப்படி வெளியுள்ள உலகத்தோடு தொடர்பு கொள்கின்ற ஒரு நிலை வருகிறது. இப்போ 3 மையங்களை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த 3 மையங்கள் நம்மிடம் இருக்கின்றன.
நம்மள்கிட்ட இந்த 3 மனிதரிடம் அமைந்திருக்கின்ற இந்த 3 மையங்களும் விளக்கம் பெற்று அமைந்திருக்கிறது. அதாவது தெளிவாக அமைந்திருக்கிறது. ஏன்னா மனிதன் என்பது ஒரு முதிர்ச்சி பெற்ற இயக்கம். இயக்கங்கள்லேயே பல்வேறு இயக்கங்கள் இருந்தாலும் அந்த இயக்கங்களில் பக்குவப்படாத இயக்கங்கள் பல இருக்கின்றன. மிகுந்த பக்குவ முதிர்ச்சி பெற்ற இயக்கமாக மனித இயக்கம் அமைந்திருப்பதால் தான் மனித இயக்கத்தை உயர்ந்ததாக பேசுகிறார்கள். அந்த மனித இயக்கத்தில் இந்த 3 மையங்களும் தெளிவு பெற்று உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 3 மையங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மள்கிட்ட 3 உடல்கள் தத்துவங்கள் பேசுகின்றன. காரண உடல், நுண்ணுடல், பரு உடல். தோற்றுகின்ற அந்த தோற்ற உடல் இருக்கு இல்லையா, அது ஒரு உடல். மனம் சிந்தனையெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அது நுண்ணுடல். உள்ளே இருக்கிற உயிர் மையம் இருக்குது இல்லையா, உள்ளே இருக்கிற தூண்டல் வருகிறது அல்லவா, அந்த தூண்டல் வருகின்ற மையம் காரண உடல்னு சொல்கிறாங்க. காரண உடல். அப்போ உயிர் மையம், மன மையம், உடல் மையம். மனம், உடல், உயிர், இது 3ம் தொடர்பு கொண்டு தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். விளங்குதா? இந்த 3 மையங்களில் நம்மள்கிட்ட உயிர் மையம் என்ற ஒன்று இருக்குது அல்லவா, அங்கே தான் நமக்கு தூண்டல் மையம் இருக்குது. அதை தான் காரண தேகம்னு சொல்கிறோம். இதை சூட்சும தேகம், ஸ்தூல தேகம்னு பேசியிருக்கோம். இப்போ இந்த 3 மையங்கள் நம்மள்கிட்ட இருக்கும் பொழுது, 3 மையங்களும் இயக்கத்தில் இருக்கும் பொழுது தவறுகள் எப்படி நடக்குது, அப்போ செயலை செய்ய போகிறது நம்ம எப்படி சரியாக செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த நூலுடைய ஒரு முக்கியமான கருத்து. தவறுகள் நிகழாமல் இருப்பதற்கு எப்படி செய்ய வேண்டும் என்பது இந்த புத்தகம் விளக்குகிறது. தூண்டல் மையத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள என்பதற்காக அங்கே 2 பயிற்சிகளை வழங்குகிறது. தூண்டல் மையத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விலகி கூடும் பயிற்சி 2. செயல்நிலை மையமாகிய நீங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்று கூறுவது ஒரு பயிற்சி. பிறகு நீங்கள் தொடர்பு நிலை மையத்தில் சார்புடன் தொடர்பு கொள்ளும் பொழுது பகிர்தல் என்ற செயலை செய்யும் பொழுது, பகிர்தல் என்ற செயல்முறை தான் தொடர்பு கொண்டுகிட்டு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? உலகத்தில் உள்ள எல்லா இயக்கங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டிருக்கிறது என்றால் பகிர்தல் என்ற செயல்முறை தான் தொடர்பு கொண்டிருக்கிறது. அந்த பகிர்தல் என்ற செயலிலே நீங்கள் செய்ய வேண்டிய பயிற்சி 2 பயிற்சி. ஆக 5 பயிற்சிகளை எடுத்து இது அந்த நூல் ஆய்வு செய்கிறது. இப்போது நாம் முதல்ல தூண்டல் மையத்தை எடுத்துக்கொள்வோம். தூண்டல் மையத்தை எடுத்துக்கொண்டால் எப்படி ஒவ்வொரு இயக்கங்களுக்கும் அந்த இயக்கத்தை கட்டுப்படுத்தி இயக்குகின்ற ஒரு தூண்டல் மையம் அங்கே இருக்கின்றதோ, அதுபோல் மனிதனுக்கும் அவனை கட்டுப்படுத்தி இயக்குகின்ற தூண்டல் மையம் ஒன்று இருக்கிறது. அந்த மையம் அவனை சரியாக வழிநடத்தி செல்கிறது. அந்த மையம் என்னாதுன்னா, மற்ற இயக்கங்களுக்கும் மனிதன் இருக்கிற அந்த தூண்டல் மையத்தும் ஒரு சிறு வேறுபாடு இருக்கிறது. என்ன வேறுபாடுன்னா, மற்ற இயக்கங்களில் அந்த தூண்டல் மையமானது அந்த இயக்கத்தை கட்டுப்படுத்தி இயக்குகின்ற பொறுப்பை தானே ஏற்றுக்கொண்டு செய்கிறது. மனிதனிடம் மட்டும் அவனுக்கும் கொஞ்சம் சுதந்திரத்தை கொடுத்து விடுகிறது. அதனால் நீயும் இயங்கலாம், சில விஷயம் நீயும் ஆய்வு செய்யலாம், நீயும் சிந்தனை பண்ணலான்னு ஒரு தன்னுடைய அறிவை ஒரு பகுதி அவனுக்கு கொடுத்து விட்டதால் அந்த அறிவை அவன் பயன்படுத்திக் கொள்வதற்கான உரிமை இருக்கிறதுனால உள்ளே இருக்கிற அந்த தூண்டல் மையமானது தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தி காட்டி கொள்ள வேண்டிய அவசியமாகிவிடுகிறது. ஏன்னா ஒரு செயலை செய்யும் பொழுது அவனாக தான் செய்து கொண்டிருப்பான், அப்படி தானே? ஏன்னா அவனுக்கே ஒரு தூண்டல் மையத்தை உருவாக்கி கொண்டு அவனே செயல்படுத்துவதற்கான சுதந்திரம் கொடுக்கப்பட்டு விட்டது. இப்போ மனிதன் தனக்குன்னு தூண்டல் மையத்தை உருவாக்கி கொள்கிறான். மனிதன் என்ன செய்கிறான்? அவனுக்கு கொடுத்த அந்த அறிவை கொண்டு அவனே தனக்கென்று ஒரு தூண்டல் மையத்தை உருவாக்கி கொள்கிறான். அந்த தூண்டல் மையத்தை எப்படி உருவாக்கி கொள்கிறான் என்று பார்த்தால், வாழ்க்கையில் முதல்ல பிறந்ததிலிருந்து குழந்தையாக இருக்கும்போது உலகத்தை பார்த்து உலகத்தில் என்னவெல்லாம் இருக்கின்றன, எப்படியெல்லாம் இருக்கின்றன, அதை என்னெல்லாம் செய்கின்றன என்பதை அறிந்து அதை பதிவாக்கி கொண்டு அந்த பதிவுகளை ஒரு தூண்டல் மையமாக ஆக்கி கொண்டு அதிலிருந்து எடுத்து இவன் செயல்படுகின்ற ஒரு நிலையை உருவாக்கி கொள்ளும் பொழுது அவனை உருவாக்கி அந்த பதிவே அவனுக்கு ஒரு தூண்டல் மையமாக உருவாக்கி விடுகிறது. அதுதான் நம்ம நான் என்றும் ஈகோ என்றும் கூறுகிறோம். விளங்குதா? ஆனால் இவனுக்குன்னு ஒரு தூண்டல் மையம் இருக்குது. அது மட்டும்தான் இவனை சரியாக இயக்க முடியும். இயற்கையிலே ஒரு தூண்டல் மையம் இருக்குது. அந்த தூண்டல் மையம் என்ன, இவனை விரைவுபடுத்தி கொள்வதற்காக கொடுத்தது. அது அறிவை பயன்படுத்தி கொஞ்சம் விரைவுபடுத்தி கொள்வதற்காக நீயும் கொஞ்சம் பணியை பார்ப்பா, நானும் கொஞ்சம் பணியை பார்க்குறது மாதிரி. நான் மட்டும் செஞ்சால் வேலை பார்த்தாப்பா, நீயும் கொஞ்சம் வேலை செய்யப்பா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரம் முடிக்கலாங்கிற மாதிரி அவர் பண்ணி இயற்கையானது நமக்கு அது செய்கின்ற வேலையை செய்யறதுக்கு பயன்படுத்துகின்ற அந்த தூண்டல் அறிவை தனக்கு கொஞ்சம் எடுத்து நமக்கும் கொடுத்தது. அதை வச்சு நாமளே ஒரு தூண்டல் மையத்தை உருவாக்கி கொள்கின்றோம். தூண்டல் மையத்தை உருவாக்கி கொண்டு அதன் கீழ் நம்ம இயங்கும்பொழுது தான் எல்லா முரண்பாடுகளும் வருகின்றன. அப்போ உள்ளே இருக்கிற தூண்டல் மையம் நமக்கு மறைவாக இருக்கிறது. அப்போது தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால தான் அதை வெளிப்படுத்தி கொள்ளும் வகையாக
வடிவெடுத்து வந்திருக்கிறது. அதுதான் மனசாட்சி. மனசாட்சின்னு ஒன்று நம்ம உணர முடிகிறது அல்லவா? யோசிக்கும்போது நம்ம பார்க்குறோம். நம்மளால் நாம் உருவாக்குற தூண்டல் மையம் செயலற்ற நிலையில் வரும்பொழுது பிறர் தூண்டல் மையத்தை தேடி அவங்கள்ட்ட ஆலோசனை பெற்று அப்பொழுதும் காரியத்தை நிறைவேற்றி கொள்ள முடியாத போது யோசித்தல் என்ற நிகழ்வு மூலமாக நாம் எங்கே போய் எதை சந்திக்கின்றோமோ அங்குதான் நமக்குன்னு அமைக்கப்பட்ட தூண்டல் மையம் அமைந்திருக்கிறது. அதை மனசாட்சி என்று பெயர், அதை உள்ளுணர்வு மனசாட்சி என்று கூறுவார்கள். அதுதான் நம்மை சரியாக இயக்கக்கூடிய ஒன்று. இப்போது ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்கள், இப்படி ஒரு இயற்கை எல்லா விஷயங்களும் ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்கிற ஒரு விஷயத்தை நம்மளிடம் ஒரு அறிவை கொடுத்து விட்டதுனால நம்ம தவறு செய்கிறோம் அல்லவா? தவறு செய்யும்படியாக செய்து விட்டதே, நாமே நமக்கென்று ஒரு தூண்டல் மையத்தை உருவாக்கி கொள்வதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி விட்டது, இது தவறாக தெரிகிறதே என்று கேட்டால் அதுக்கு என்ன பண்ணிச்சு? அதுக்கு இயற்கை என்ன செஞ்சிருக்கு? உன்னுடைய தூண்டல் மையத்தை நீ பயன்படுத்தி கொண்டு எந்த செயலை செய்தாலும் அது துன்பத்தை தான் விளைவாக தரும். அது துன்பத்தை ஏன் விளைவாக தந்ததுன்னாக்கா, துன்பத்தை நீ விரும்ப மாட்டேன். துன்பத்தை யார் விரும்புவா? துன்பத்தை விரும்ப மாட்டேன். துன்பத்தை விரும்பாததுனால துன்பத்திற்கு காட்டி வழியிலிருந்து நீ விலகி நிற்பாய். அப்போது சரியான வழியை நீ தேர்வு செய்வாய். அப்பொழுது நாம் அந்த வழியை காட்டலாம் என்று மனசாட்சி காத்து கொண்டிருக்கிறது. விளங்குதா? இப்போ நம்ம மனிதனிடம் மட்டுமே 2 வகையான தூண்டல் மையம் உருவாகி விடுவதை பார்க்குறோம். மற்ற இயக்கங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு தூண்டல் மையம் தான் இருக்குது. மனிதனிடம் மட்டும்தான் 2 வகையான தூண்டல் மையம் இருக்குது. ஒன்று இயற்கையாக நமக்காகவே நம்மை பண்படுத்துவதற்காக, நம்மளை மேன்மையாக்கணுக்காக, நம்ம மகானாக்காக ஞானியாக்குவதற்காக, வளமான வாழ்க்கை தருவதற்காக, வழிநடத்துவதற்காக அமைந்த ஒரு தூண்டல் மையம், அது மனசாட்சி. நாமவே உருவாக்கி கொண்ட ஒரு தூண்டல் மையம், அது நான். இப்போ பெரும்பாலும் நம்ம நானும் கீழே தான் நானே மையமாக கொண்டு இயங்கினால்தான் அந்த இடர்கவரெலாம் வருது. இப்போ நானிலிருந்து விலகி மனசாட்சியினுடைய ஆதிக்கத்துக்குள்ளே நம்ம போயாகணும். போகாத வரை நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்கு தான் நாம் 2 பயிற்சிகளை அடிக்கின்றோம். ஒன்று, நீ கற்றவனாக மாற வேண்டும், கற்பவனாக மாற வேண்டும். ஏற்கனவே நீ கற்றவனாக இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னை கற்றவனாக ஆக்கி கொண்டிருப்பது எதுனா உன்னுடைய நீ உருவாக்கி கொண்ட தூண்டல் மையம். தூண்டல் மையத்தை உருவாக்குனது யார்? நீ ஒரு தூண்டல் மையத்தை உருவாக்கிட்டு இல்லையா? அதுலேருந்து வர்றதெல்லாம் நீ வச்சது தானே. அப்போ நீ செய்கிற செயலுக்கு நீயே கற்றவன் ஆகிறியா இல்லையா? அப்போ நீயே கற்றவன் ஆகிட்டின்னாக்கா கற்பவனாக மாற மாட்டல்ல. அதனால் கற்றவன் நிலையிலிருந்து கற்பவன் நிலைக்கு வர வேண்டும். கற்பவன் நிலைக்கு வந்தால் தான் மனசாட்சியிடம் பாடம் படிக்கலாம். மனசாட்சி உனக்கு பாடம் நடத்த வேண்டும் என்றால் நீ கற்பவனாக போய் நிற்க வேண்டும். உன்னை கற்பவனால் ஆக விடாமல் கற்றவனாக ஆக்கி கொண்டிருப்பது எது? நான் பிடியில் இருக்கும் பொழுது நீ எப்படி கற்பவனாக மாற முடியாது. அதனால் பயிற்சியால் நாம் கற்றவன் என்ற நிலையை விட்டுவிட்டு கற்பவன் என்ற நிலைக்கு நாம் மாறி அமைதல் வேண்டும். அப்படி மாறி அமையும் பொழுது உள்ளுணர்வு நம்மள்கிட்ட விழிப்படைய ஆரம்பித்து விடும். உள்ளுணர்வு உங்களுக்கு வழிநடத்த ஆரம்பித்து விடும். அப்பொழுது சரியான வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக்கொள்ள முடியும். ஆக கற்றவன் நிலைங்கிறது தான் நமக்கு ஈகோன்னு சொல்லிட்டோம் இல்லையா? புரியுதா? அந்த இடத்துல நான் விளக்கி சொல்ல புரியுதா? கற்பவனாக இருக்கின்ற நிலை. இந்த 2 நிலைகளை பற்றி கற்றவன் நிலையிலிருந்து விலகுதலும் கற்பவன் நிலை ஏற்பதை பற்றியும் அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கின்ற விளக்கம் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். அது மற்ற கொஞ்சம், ஏன்னா அது ஒரு மூல போதனையாக இருக்கிறதுனால அதை ரொம்ப விளக்கி சொல்ல முடியல அந்த இடத்துல. அதனால் அதை கொஞ்சம் விளக்க முயன்றிருக்க புக்கில் திரும்ப நீங்கள் படித்தீங்கன்னா அதை சரியாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அதற்கு அடுத்தபடியாக இயக்குபவன் நிலையிலிருந்து இயங்குவோன் நிலைக்கு வர்றது. இது என்ன 2 விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் அறிவு இயக்கம்தான் இருக்குது. ஒன்று இயங்குதுன்னா அது ஒன்று இயக்கிறது இருக்குது, இயக்கிறது ஒன்று இருக்குது, இயங்கிறது ஒன்று இருக்குது. ஆக 2 மேட்டர் தான் இருக்குது, 2 விஷயம் தான் இருக்குது உலகத்தில். ஆக இயக்கிற தன்மையில் இப்போ நம்ம தூய்மை அடைகிறதுக்கு தான் கற்பவன் ஆகணும்னு சொன்னோம். அப்புறம் இயங்குற தன்மையிலும் ஒரு தூய்மை வரையணுமா இல்லையா? அங்கே என்ன பண்ணி போகிறோம்னா, இந்த நானை மையமாக கொண்டு நம்ம இன்னொரு வேலை செஞ்சுருக்கிறோம். ஒன்று இருக்கு இல்லையா, தூண்டல் மையம், அதை மையமாக வச்சுக்கிட்டு நம்ம இன்னொரு வேலை என்ன பண்ணோம்னா உடைமைகளை தேட ஆரம்பித்தோம். உடைமைகளை தேடி உடைமை உணர்வு ஒன்று உருவாக்கிட்டோம். புரியுதா உங்களுக்கு? அதுதான் எனதுன்னு சொல்லுவாங்க, நான் எனதுன்னு சொல்லுவாங்க. நான் எனதுன்னா என்னென்னாக்கா, நான் என்பது நாமே உருவாக்கி கொண்ட ஒரு தூண்டல் மையம்.
அந்த தூண்டல் மையத்தை அடிப்படையாக கொண்டு இதெல்லாம் எனக்கு தேவை, இதுதான் என்னுடைய உடைமை, இதெல்லாம் இல்லாமல் வாழ மாட்டேன் அப்படின்னு உடைமைகளுக்கான இலக்கணங்களை வந்து இதெல்லாம் உடைமை என்று அறிமுகப்படுத்துவதற்காக உடைமைக்கென்று ஒரு பதிவு உருவாக்கி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா. அந்த பதிவு எனது என்ற ஒரு பதிவு. அது உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீ உன்னுடைய செயலுக்கு நீயே தலைவன் ஆகிடுவ. தலைவன் ஆனது மட்டும் இல்லை, புரியுதா உங்களுக்கு, செயலை நீயே செய்கிறதா நினைக்க ஆரம்பிச்சிடுவேன். உன்னுடைய செயலுக்கு நீ தான் தலைவன் ஆகிடுவ. செயலை நீயே செய்கிறதாகவும் அந்த செயலுக்கு நீயே தலைவனாகவும் இருப்ப. கற்றவனாக ஆயிட்டினாலே உனக்கு என்ன வந்துடும், இயக்குவோன் என்ற நிலையும் வந்துடும். ஏன்னா கற்றவன் ஆன பிறகு உன்னுடைய அறிவு எங்கே இருக்குது, உன்னுடைய நீ உருவாக்கின தொழில் மையத்தில் இருக்குது. அங்கே வந்து நீ என்ன செய்வ, நீ வச்சிருக்கிற உடமையை வச்சுக்கிட்டு தான் செயல்பட போவ. நீ வச்சிருக்கிற உடம்பை செயல்படுவது அது உன்னுடைய உடம்பை என்னன்னு தானே நினைப்ப. அப்போ உன்னுடைய செயலுக்கு நீ தானே தலைவன் ஆகிடுவ. எனக்குதா இல்லையா? எந்த உடமையும் உன்னுடையது அல்ல, எந்த உடமையும் உன்னுடையது அல்ல, எந்த உடமையும் உன்னுடையது அல்ல. புரியுதா உங்களுக்கு? எந்த உடமையும் நம்மளுதா? உடைமையெல்லாம் இயற்கைக்கு உடைமைங்க. நீங்களா படிச்சிங்க உடைமை? எந்த உடைமையும் நமக்குரியதில்லை, நம்ம பயன்பாட்டுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே வந்து என்ன செய்ய, உன்னை உடைமையாக்கி கொள்கின்ற தன்மையை கொடுத்து உன்னை உடைமையை ஆகிருச்சு. அப்போ அந்த உடைமையை எடுத்து பயன்படுத்தும் போது நீயே பயன்படுத்தும் போது தான் நினைப்ப. புரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துல உனக்கு ஒரு ரைட்ஸ் மாதிரி வருது பார்த்தியா, அது எனதுங்கிற அகந்தை, நான்கிற அகந்தை, எனதுங்கிற அகந்தை. எனதுங்கிற அகந்தை தான் ஒன்று இயக்குபவனாகிறது, உன்னையே உனக்கு டைரக்டர் ஆகிடுது. ஆனால் உண்மை அது கிடையாது. உனக்கு என்ன தேவைங்கிறது உனக்கே தெரியாது. இதெல்லாம் தேவைன்னு நீ நிர்ணயிச்சதே தப்பு. உனக்கு என்ன தேவைன்னு நிர்ணயிக்கிறதுக்கு உள்ள ஒருத்தர் இருக்கார், அவர் வச்சுருக்காரு. அவர் வச்சுருக்கிற அந்த உணர்வுக்கு பேர் பரிவுன்னு பேர். மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது உன்னை வந்து கற்பவனாக நின்று மனசாட்சிட்டு போனால் அறிவை தருவார். இயங்குவனாக நின்று அவர்கிட்ட போனேன்னா அவர் பரிவை தருவார். புரியுது? அவர்கிட்ட பரிவுன்னு ஒரு தன்மை இருக்குங்க. எப்படி நானுகிட்ட எனதுன்னு ஒரு தன்மை ஒன்று, அது மாதிரி இல்லை பரிவுங்கிறது உடைமையை காட்டி கொடுப்பதற்காக உரியது. உடைமையோடு தொடர்பு கொள்ளும்போது எந்த அளவுக்கு உடைமையாக வச்சுக்கணும், உடைமையோடு எப்படி தொடர்பு கொள்ளணும், எது உடைமை எப்படி பகிர்ந்து கொள்வது என்பதெல்லாம் சரியான முறையில் வகுத்து தந்திருக்கின்ற ஒரு பண்பு வந்து எப்படி நானுக்கு எனது இருக்கிறதோ அதுபோல் மனசாட்சிக்கு பரிவு இருக்கிறது. இங்கே நீ இயங்குவனாய் போய் நிற்கணும். மனசாட்சிக்கிட்ட போய் இயங்குவனாய் இருந்தீங்கன்னா அது பரிவை கூப்பிட்டு பையன் வந்திருக்கான், அவன்கிட்ட போய் வழி நடத்துமா, அவனை ஒழுங்குபடுத்து, இயக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடம் புரியுதா? ஆக கற்பவனாய் இருக்கின்ற நிலை இருக்கணும், இயங்குபவனாக இருக்கணும். உங்கள் செயலுக்கு நீங்கள் தலைவனாக இருக்கீங்க, உண்மையாக தலைவனாக இருக்க முடியுமா? உங்கள் செயலுக்கு நீ தலைவனாக இருக்கீன்னு வச்சுக்கிங்க, உன் செயலுக்கு நீ தலைவன், என் செயலுக்கு நான் தான் தலைவன். இன்னும் 5 நிமிடம் கழிச்சு என்ன செய்யணும்னு நான் சொல்ல முடியுமா? கரெக்டாக வாட்சை நான் வாங்கிக்குவேன். 5வது நிமிடம் நான் தலையை எப்படி சொரிய போகிறீங்களா, கையை சொரிய போகிறீங்களா? புரியுதா? 5வது நிமிடம் நீங்கள் என்ன செயலை செய்ய போகணும்னு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். உங்கள் செயலுக்கு நீங்கள் தலைவனாக இருந்திருந்தால் தெரியாது இல்லையா? 5வது நிமிடம் செய்ய போகிறதே தெரியலன்னா உன் செயலுக்கு நீ எப்படியா தலைவன் ஆக முடியும்? உன் செயலுக்கு நீ இது எப்படி தலைவனாக முடியும்? வேணுங்க நான் சொல்கிறது. 5வது நிமிடத்தில் என்ன நிகழ போகுதுன்னு உன்னால் உரிய தெரிஞ்சு கொள்ள முடியும்னா உன்னுடைய செயலுக்கு நீ எப்படி தலைவனாக முடியும்? உன்னுடைய செயல் பூராமல் அளந்தெடுத்து உனக்குன்னே ஒரு திட்டங்கம் வகுத்து வரையறை வகுத்து என்ன எதிர்காலத்தில் என்னென்ன நடக்க வேண்டும் எல்லாம் வரையறை வகுத்து வைத்து செயல்படுத்திக்கிட்டவருக்கு எல்லாம் தெரியும்ல. அவரை கேட்டு தானே நீ செய்யணும். அப்படி அவரை கேட்டு செய்கின்ற ஒரு நிலைக்கு பேர் தான் இயங்குவோன் நிலை என்று பெயர். அவருக்கு பேர் தான் இயங்குவோன் நிலை என்று பெயர். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? புரியுதானல்ல? இதை இப்போ இயங்குபவன் கற்பவன் 2 நிலை உங்களுக்கு வந்துருச்சுன்னா மனசாட்சியோட உறவு வரும், உங்களுடைய செயலில் ஒழுங்கு வரும். இந்த 2 பயிற்சியும் முதல்ல செய்யணும். அது எப்படியெல்லாம் செய்கிறதுங்கிறத விரிவாக புத்தகத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது. மொழிப்பழியிலே நான் வந்து ஒரு முன்னுரை மாதிரி கொடுக்குறேன். நீங்கள் புத்தகத்தை திரும்ப படிக்கும்போது அந்த 2 பயிற்சியும் சரியாக எப்படி செய்யலாங்கிறதுக்கான உளவுகள்லாம் நிறைய இருக்குது. என்ன இப்போது அடுத்து செயல்நிலை மையம்னு ஒன்று இருக்குது, அதை கடைசியாக பார்த்துக்குவோம். புரியுதா? அடுத்தபடியாக தொடர்பு மையம்னு ஒன்று இருக்குது, அதில் 2 பயிற்சி இருக்குது. அதில் ஒரு பயிற்சி என்னென்னா பகிர்தல் தான் இங்கே தொடர்புன்னு சொல்லியிருக்கேன். பகிர்தல் எடுத்துக்கொண்டால் கொடுத்து வாங்குதல், கொடுப்பதும் வாங்குவதும் தானே பகிர்தல்னு பேர். புரியுதா? நாம் ஒன்றை கொடுக்கின்றோம், அதை 2 பெறுகின்றோம். ஒரு மரம் இருக்கிறது என்றால்
அது நீரை பெற்றுக்கொள்கிறது, கனலை பெற்றுக்கொள்கிறது, உரத்தை பெற்றுக்கொள்கிறது, நிலத்திலிருந்து உரத்தை பெற்றுக்கொள்கிறது. அது மக்களுக்கு கனியை கொடுக்கின்றது, நிழலை கொடுக்கின்றது, தாவரத்தை கொடுக்கின்றது, கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனை கொடுக்கின்றது, என்னென்னமோ கொடுக்குது. விளங்குதா இல்லையா? அது ஒன்றை பெற்றுக்கொள்கிறது, ஒன்றை கொடுக்கின்றது. இப்படி ஒவ்வொன்றும் ஒன்றை கொடுத்து பெறுகிறது தான் பகிர்தல் என்ற பெயர். அப்பொழுது தான் ஒவ்வொரு இயக்கத்தின் தொடர்பு ஒழுங்காக அமையும். அந்த பகிர்தல் என்ற பண்பிலே வரும்பொழுது நாமும் மற்ற இயக்கங்கள் தொடர்பு கொள்ளும்போது இந்த பகிர்தலை எப்படி பயன்படுத்துவது என்பதிலே 2 பயிற்சியை நாம் வகுத்திருக்கின்றோம். ஒன்று நாம் கொடுக்கின்றவனாக இருக்கின்றோம், இன்னொன்று பெறுபவனாக இருக்கின்றோம். அப்போ கொடுப்பவனாக இருக்கின்ற நிலையில் ஒரு பயிற்சியும் பெறுபவனாக இருப்பதற்கும் ஒரு பயிற்சி தேவைப்படுது. அப்போ இந்த கொடுப்பவனாக இருக்கின்ற பயிற்சியில் நீ சரியாக இருக்கணும்னா ஏற்கும் தன்மை உடையவனாக இருக்கணும். ஏற்கும் தன்மைனா என்ன அப்படின்னா, இயற்கை நமக்கு எது வழங்கி இருக்கிறதோ அதை ஏற்றுக்கின்ற தன்மை. எதிர்பார்ப்பு இருக்கலாம், எனக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பு இருக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அறிவு இருக்கு இல்லையா, இறைவன் நமக்கு கொடுத்துருக்க அறிவு இருக்கிறதுனால மற்றவையெல்லாம் எதிர்பார்க்காது, கிடைச்சே சாப்பிடும். மற்ற இயக்கங்களுக்கு அந்த அறிவு கிடையாது. இந்த அறிவு நம்மள்கிட்ட கொடுத்துருக்க அறிவை கொண்டு இந்த எதிர்பார்ப்புகளை நாம் உருவாக்கலாம், தவறு அல்ல. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேற பிறகு கிடைச்சது என்ன வருதுன்னு பார்க்கும் பொழுது எதிர்பார்ப்பை மறந்துட்டு இயற்கை நமக்கு வழங்கியது இதுதான் என்று ஏற்றுக்கொள்கின்ற ஒரு தன்மையை இப்போ உருவாக்கும் பொழுது அதுதான் ஏற்கும் தன்மை என்று பெயர். அதே போல் பிறருக்கு எஞ்சியதை கொடுப்பது. உன்னிடம் எதுவெல்லாம் எஞ்சி இருக்கின்றதோ உன்னால் கொடுக்க முடியாது, ஆற்றலை கொடுக்கலாம், அறிவை கொடுக்கலாம், செல்வத்தை கொடுக்கலாம், என்ன உழைப்பை கொடுக்கலாம், எதையோ உன்னால் எஞ்சி உனக்கும் குடும்பத்திற்கும் போக எஞ்சி இருக்கிறது எவை இருக்கின்றவையோ அதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு கொடுக்க வேண்டும். கொடுக்கும் பொழுது பிற இயக்கங்களுடைய தடை நீக்கப்பட்டதாக இருக்கணும், அது வளர்ச்சிக்குரியதாக இருக்கணும். பிற இயக்கங்களுடைய தடைகளை நீக்கக்கூடியதாக இருக்கணும், அது வளர்ச்சிக்குரியதாக இருக்கணும், அதை நிறைவுபடுத்தக்கூடியதாக இருக்கணும். இப்படி உன்னால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க முடிஞ்சதை கொடு. புரியுதா? கொடுக்க முடிஞ்ச கூடன்னு அர்த்தம், கொடுப்பதற்காகவே இயற்கை உனக்கு கொடுக்கறது. அந்த கொடுக்கறதுக்கு என்ன கொடுத்துருக்கோ அதை கொடு, அதை நீ வச்சுக்க முயற்சி பண்ணாத. இது ஈகை உணர்வு, ஏற்கும் தன்மை, ஈகைத்தன்மை. இந்த 2 பயிற்சியை தொடர்பு நிலை மையத்தில் நாம் செய்ய வேண்டிய பயிற்சியாக அதிலே வகுத்திருக்கின்றோம். புத்தகத்திலே விரிவாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. அது எளிமையாக இருக்கும். அது இந்த கற்பவன் இயங்குவன் மட்டும்தான் கொஞ்சம் நீங்கள் சிரமப்பட்டு படிக்க வேண்டியதாக இருக்கும். அது முடிந்தவரை எளிமையாக்கப்பட்டு இருக்கிறதுனால அந்த புத்தகத்தை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக செயல்நிலை மையமாக இருக்கின்ற நீங்கள் எப்படி இருக்கணும்னா பணிவு வடிவாக இருக்க வேண்டும். பணிவின்மை உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. பணிவுங்கிறது மிக மிக ஒரு உயர்ந்த நிலை. பணிவு ஒரு சாதாரண நிலை அல்ல. பணிவு உன்னை இறைத்தன்மையை தந்து விடுகிறது என்று வள்ளுவர் சொல்கிறார். அடக்கம் அமரருள் உயிக்கும் என்றார். அடக்கம் என்றாலும் பணிவு என்றாலும் ஒன்று தான். புரியுதா? அடக்கம் மட்டும் நீ பயில என்ன ஆகுன்னா உன்னை அமரர், மரணத்தை வென்றவர்கள், அமரர்னா மரணத்தை வென்றவர்கள் அர்த்தம். அதாவது அருளாளர்கள், அவர் நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்த்து விடும் என்று சொல்கிறார். அடங்காமை ஆறிருள் இழுத்து விடும், அதை விட எதிரடியான செயலை கொண்டு விட்டுட்டுன்றார். புரியுதா? அதில் அடக்கங்கிறது இது வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவல்கிறார் மாணிக்கவாசகர். வேகங்கிறது ஃபோர்ஸ், அது அடங்காமை. அதை ஃபாலோஸ் பண்ணி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும்பொழுது அது பணிவு. அது உனக்கு இறைவன் திருவடியால் தான் கிடைக்குதுன்றார் அவர். இறைவன் அதை கொடுத்த இறைவன் திருவடியே உன்னை வணங்குகிறேன்னு சொல்கிறார். பணிந்தவர்க்கல்லாது பார்க்க ஒண்ணாது என்றார் திருமூலர். இப்படி ஞானிகள்லாம் இந்த அடக்கத்தை பற்றி பேசுகிறாங்க. அவங்க அடக்கமாக இருந்தால்தான் பல காரியங்களை சாதித்தாங்க. அந்த அடக்கத்தை, பணிவை எப்படி பயிற்சி செய்யுங்கிறத செயல்நிலை மையத்துக்கான பயிற்சியையும் அந்த புத்தகத்திலே விளக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நீங்கள் தெளிவாக படித்து புரிந்து கொள்ளலாம். பணிவு மிக முக்கியமானது. பணிவுக்கு ஏன் அவ்வளோ உயர்வு கொடுக்குறாங்கன்னாக்கா, தொடர்பு மையமும் இருக்கலாம், தூண்டல் மையமும் இருக்கலாம். நீ எங்கே இருக்க? உனக்கு தூண்டல் மையம்னு ஒன்று இருக்குது, தொடர்பு மையம்னு இருக்குது. நீ பணிவாக இருந்தால் தானே இது ரெண்டையும் பயன்படுத்த முடியும். உன்கிட்ட பணிவின்மை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது நீ கற்றவன் ஆகி விடுவாய். ஆமாம், பணிவின்மை வந்துவிட்டால் நீ கற்றவன் ஆகி விடுவாய், இயக்கவன் ஆகி விடுவாய். அப்போ என்ன செய்யும்? பகிர்தலில் எதிர்பார்ப்பு வரும், பரிப்புணர்வு வந்துடும். ஈகையில் பரிப்புணர்வு வந்துடும், எதிர்பார்ப்பில் ஏற்கும் தன்மையில் பரிப்புணர்வு வந்துடும், எதிர்பார்ப்பு வந்துடும். ஏற்கும் தன்மையில் எதிர்பார்ப்பு வந்துடும்,
ஈகையில் பரிப்புணர்வு வந்துடும். தூண்டல் மையத்தில் கற்றவன் ஆகிடுவேன், இயக்கவன் ஆகிடுவேன், இருளில் போய் மாட்டிக்குவேன். அதுக்கு பேர் தான் அடங்காமைன்னு பேர். பணிவு வந்தீங்கன்னாக்கா என்ன ஆகிடுது? பணிவு வந்ததுன்னா அது அடக்கம்னு பேர். அங்கே வந்துன்னா நீ கற்பவனாக இருப்ப, இயங்குவனாக இருப்ப. இயற்கை எல்லா உண்மைகளையும் உன்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கும். இயற்கை தன் நிலையை இயற்கையானது தன் நிலையை உன்னை மாற்றி அமைக்கிறது தான் முயன்றுக்கிட்டு இருக்குது. அது தான் நிலையை ஆக்கிறதுக்கு நீ கேட்காம இருக்கிறதுனால தான் முடியல. அதில் நீ கேட்க ஆரம்பிச்சிட்டுனா அது தான் எப்படி இருக்கோ அப்படி ஒன்று ஆக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அமர நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்த்துடும். விளங்குதா இல்லையா? இதுக்கு பகிர்தலை நீ சரியாக பயன்படுத்திக்குவேன். அதனால் பணிவிகை மிக மிக முக்கியமான ஒன்று. அதனால் இந்த 5 பயிற்சிகளையும் இந்த புத்தகத்திலே விளக்கி இருக்கின்றோம். இந்த 5 பயிற்சியும் புத்தகத்தில் விளக்கிய பகுதி மட்டும்தான் முடிவானது என்று கருதாதீர்கள். இந்த 5 பயிற்சிகளும் மிக மிக விரிவான இன்னும் பல தெய்வ ரகசியங்களை உள்ளடக்கியது. ஏனென்றால் புத்தகம் என்று வரும்பொழுது நாம் பக்கங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. என்ன அதனுடைய எல்லோருக்கும் படிக்கிறதற்கு சென்றடைய வேண்டிய ஒரு நிலையை பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதுக்குண்டு ஒரு வரைமுறையெல்லாம் பார்க்க வேண்டியிருப்பதனால மிகவும் சுருக்கமாக தரப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த 5 பயிற்சிகளையும் விரிவாக ஆராய முற்பட்டீங்களால் நீங்களாக உங்களுக்கே பல்வேறு உண்மைகளாக தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம ஒளிநெறி பீடத்திலும் இந்த 5 பயிற்சிகளை அடிப்படையாக கொண்டு தொடர்ந்து பாடங்கள் நடத்தப்படும். அந்த பாடங்களில் இதை தொடர்ந்து மேலும் பல விளக்கங்களும் மேலும் பல உண்மைகளும் வெளிப்படும். அதனால் இந்த ஒளிப்பழியை கேட்டு இந்த புத்தகத்தையும் படித்து ஒரு மேலான வாழ்க்கையை எல்லோரும் அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றோம். அனைவரும் பயிர்த்து பயன்பெறுவதோடு இந்த புத்தகம் மற்றவர்களுக்கும் பயனுடையாக நீங்கள் செய்ய வேண்டும். இந்த புத்தகத்தை படித்துவிட்டு சும்மா இருந்து விடக்கூடாது. உங்களால் முடிஞ்சது எத்தனை பேருக்கு இந்த புத்தகத்தை இந்த பயிற்சியை அறிமுகப்படுத்த முடியுமோ அத்தனை பேருக்கு அறிமுகப்படுத்தணும். ஏன்னா சமுதாயத்தையே மாற்றி அமைக்கணும். ஏன் இதை உங்களை நான் செய்ய சொல்கிறேன் தெரியுமா? இந்த புத்தகத்தை பலருக்கும் எடுத்து செல்லும்படியாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் ஏன் சொல்கிறேன் என்றால், அதை நீங்கள் செய்யும் பொழுது தான் ஈகை குணத்தில் நீங்கள் வளர்ச்சி அடைகிறீர்கள். அதில் 5வது பயிற்சி சொன்னோம் பார்த்தீங்களா? 5வது பயிற்சி முழுமையடையணுன்னாக்கா நீங்கள் இந்த புத்தகத்தை மற்றவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற உங்களிடம் மிகுந்து இருக்கும் பொழுது தான் உண்மையிலேயே அந்த ஈகை பயிற்சியை நீங்கள் சரியாக செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் பயனடைஞ்ச பிறகு மற்றவங்களை அடையணுங்கிற உணர்வு வரணும் இல்லையா? கொடுக்கணுங்கிற உணர்வு வரணும் இல்லையா? அந்த உணர்வு மற்ற எல்லா சமுதாயமே மாற்றி அமைக்கணும்னா ஒரு விரிந்த உணர்வு இல்லையா? அந்த விரிந்த நிலைக்கு உங்கள் எண்ணங்கள் போகுதுன்னா ஈகை விரிவடைந்திருக்குது என்று பொருள். ஆகையினால் இந்த புத்தகம் மற்றவர்களுக்கு எடுத்து செல்கின்ற பணியை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த பயிற்சியை சிறப்பாக பயின்று நீங்கள் மேலாண்மை அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கி என்னுடைய இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன்.